அது சரியா ஜனவரி 30, 2025. எப்போதும் போல ஒரு வழக்கமான நாளாக தான் அல்கா ஜெயினுக்கு அந்த நாள் அமைய ஆரம்பிச்சது. அன்றைய தினம் அவங்களுடைய மகனான 15 வயது நேர்ந்த அபு உதயா ஜெயின் என்பவர் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பையனை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு அவனுக்கு மட்டுமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் அடுத்த 2 நாட்கள்ல அந்த பையனுக்கு பர்த்டே. பிப்ரவரி 1ஆம் தேதி வரப்போற அந்த பர்த்டேவை தன்னுடைய மகன் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லா அவன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவும் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இந்த பையன் ஏன் இந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் தானே நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் போக போக உங்களுக்கே தெரிய வரும். மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் சவுகான் காலனியில் கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ஒரு வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு தங்கியிருக்காங்க இந்த அல்கா ஜெயினுடைய குடும்பத்தார்கள். இந்த அல்கா ஜெயினுடைய கணவர் பெயர் அனுபம் ஜெயின். இந்த அனுபம் ஜெயின் மற்றும் இந்த அல்கா ஜெயினுடைய சொந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஜான்சி என்ற ஊர் தான். அங்கிருந்து இவங்க இங்கே வருவதற்கான காரணம் என்னன்னா, அனுபம் ஜெயின் ஒரு பிரைவேட் பேங்க்ல ஆடிட்டரா வேலை பார்க்குறாரு. அந்த பிரைவேட் பேங்க் எந்தெந்த மாநிலங்களில் பிரான்ச்சஸ்லாம் வச்சிருக்காங்களோ அந்த இடங்களுக்கு சில டிரான்ஸ்ஃபரை இவருக்கு போட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் குணா மாவட்டத்தில் இருக்கிற இவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த பிரைவேட் பேங்க்கு ஆடிட்டரா வந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவர் 5 வருடமா ஒரே வீட்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்காரு. இவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருக்காங்க. இந்த அனுபம் ஜெயின் மற்றும் அல்கா ஜெயினுக்கு 2003 திருமணம் ஆயிருந்திருக்கு. பட் திருமணமான கையோட அவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 7 வருடம் வரைக்குமே அவங்களுக்கு எந்த குழந்தையுமே பிறக்காததுனால IVF முறையில் 2010 பிப்ரவரி 1ஆம் தேதியில தான் இந்த அபு ஜெயின் என்ற பையனை அவங்க பெத்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 7 வருஷமா குழந்தை இல்லாததுனால இந்த அபு ஜெயின் இவங்களுக்கு பயங்கரமான ஸ்பெஷலான ஒரு சைல்டாக தான் இருக்கு. இதன் காரணமாக தான் அந்த பையனுக்கு பயங்கரமா செலவு பண்றது, அந்த பையனுக்கு பயங்கரமா செல்லம் கொடுக்கறது அப்படின்னு தங்களுடைய வாழ்நாட்களை எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா நகர்த்திக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் இந்த பையன் 8வது படிக்கும்போது, அதாவது இவனுக்கு 15வது பர்த்டே வரும்போது தான் இவனுடைய அம்மா ஜவுளி கடைக்கு போயிட்டு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பட் அதுதான் தான் வாழ்க்கையில் கொண்டாட போற கடைசி பர்த்டே அப்படிங்கிறது அந்த பையனுக்கு அன்றைய தினம் தெரியாமலே போகுது. இந்த பையனை பற்றி சொல்லணும்னா, இந்த பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பேட்மிண்டனாக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணுவான். அட் த சேம் டைம் ஃபேமிலி கூடயுமே நல்ல பாண்டிங் வச்சிருக்கிறதுனால அவனுக்குள்ளேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவனுடைய அந்த பள்ளிக்கூட நாட்கள் நல்ல விதமாக தான் போகுது. இந்த நேரத்தில் தான் அவனுடைய 15வது பர்த்டே முடிந்ததுக்கு பிறகு எக்ஸாம்ஸ்லாம் அவனுடைய ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு மதிய நேரத்தில் வரது ஒரு 10 நாட்களாக வழக்கமாக வச்சிருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி 2025 அன்னைக்குமே உலகமே இந்த காதலர் தினத்தை நல்லா வெகு விமர்சையா கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த தினத்திலையுமே இவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு மதியம் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. வீட்டுக்கு வந்த அபு ஜெயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரடியாக டைனிங் ஹாலுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். பட் அவங்களுடைய வீட்டில் ஒரு பணிப்பெண் வேலை பார்க்கறதுனால அவங்க தான் மதிய நேரத்தில் எப்போதுமே அந்த பையனுக்கு பரிமாறுவாங்க. எப்போதுமே கம்மியா சாப்பிட்ற அபு ஜெயின் அன்னைக்கு கொஞ்சம் நிறைய பசி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கான். பட் அதுதான் திருப்தியா சாப்பிட்ற கடைசி சாப்பாடுங்கிறத அந்த பையன் உணரவே இல்லை. 1:30 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்ச அந்த பையன் ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவனுடைய ரூமுக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பணிப்பெண் தன்னுடைய கிச்சன் வேலைகளை முடிச்சுட்டு சரியா 2:30 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபு ஜெயினுடைய அம்மாவான அல்கா ஜெயினுக்கு பேட்மிண்டன் விளையாடுறது பழக்கமா இருக்கிறதுனால அவங்களுமே அந்த வீட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய தோழிகள் கூட பேட்மிண்டன் விளையாட போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பேட்மிண்டன்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அந்த அம்மா ஈவினிங் நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய தோழி கிட்ட போன் பேசினபடி தான் அந்த வீட்டோடைய படிகள்ல ஏறி தன்னோட வீட்டோடைய டோர் கிட்ட போயிருக்காங்க. வழக்கமா இவங்க பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்குன்னு 3 கீ இருக்கு. அதுல ஒரு கீ ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்கு, இன்னொரு கீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கு, 3வது கீயை தான் இவங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க. எப்போதுமே இந்த 3 பேரும் அந்த வீட்டை பூட்டினாங்கன்னா பக்கத்துல ஜன்னல் கிட்ட இருக்கிற வாஷிங் மிஷின் மேல மறைச்சு வச்சுட்டு தான் செல்லுவாங்க. யார் முதல்ல வராங்களோ அவங்க வந்து வீட்டை வந்து திறந்துப்பாங்க. அந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லயுமே CCTV இருக்கு. அக்கம் பக்கத்துலயுமே எல்லாரும் தங்கி இருக்கிறதுனால
எந்த பயமுமே இல்லாம அந்த சாவியை சீக்ரெட்டான ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தான் இந்த 3 பேருமே வீட்டை பூட்டிட்டு கிளம்புவாங்க. அப்படிதான் அன்றைய தினம் இந்த அல்கா ஜெயின் பேட்மிண்டன் விளையாட போகும்போது வீட்டை பூட்டிட்டு ஜன்னல் வழியா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. சில நேரங்கள்ல அபு ஜெயினுமே தன்னுடைய அம்மா கூட போயிட்டு விளையாண்டு வருவது வழக்கம். ஆனா அடுத்த நாள் அந்த பையனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால வீட்டுல இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் வரல, அவனுடைய பெட்ரூமுக்கு போயிட்டான். இப்போ இதனாலதான் இந்த அம்மா பூட்டிட்டு இவங்க கிளம்பியிருக்காங்க. பட் ரிட்டர்ன் வந்து அந்த வாஷிங் மிஷின் கிட்ட இவங்க வச்ச இடத்துல சாவியை பார்க்கும்போது சாவி இல்லாமலே இருக்கு. இதனால ஒருவேளை பையன் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்துட்டு சாவியை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டோடைய டோரை தட்டி பார்க்கறாங்க, காலிங் பெல் அடிச்சு பார்க்கறாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த வீட்டுல இருந்து வரவே இல்லை. ஒருவேளை தன்னுடைய மகன் ஐபேட்ல ஹெட்போன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நீண்ட நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய தோழி கிட்ட போன் பேசினபடியே தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்படியே 1 மணி நேரம் கிட்ட அவங்க வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்றாங்க. அப்பவுமே இந்த பையன் வெளியில வராததுனால உடனடியா தன்னுடைய கணவரான அனுபம் ஜெயினுக்கு கால் பண்றாங்க. அப்போ அனுபம் ஜெயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவன் ரூம்குள்ள இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாத்ரூமுக்கு போயிருக்கலாம், நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத, ஹவுஸ் ஓனர் கிட்ட இன்னொரு கீ இருக்கு, அந்த கீயை நீ போய் கேளு, நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த அல்கா ஜெயினுமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த சாவியை கேட்கறாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல இல்ல. அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி மட்டும் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்கா ஜெயின் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணப்போதான் சாவி காணாம போயிட்டு அப்படிங்கிறது தெரிய வந்ததும் உடனடியாக தன்னுடைய கணவருக்கு அந்த ஹவுஸ் ஓனர் மனைவி கால் பண்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அனுபவம் எனக்கு கால் பண்ணாரு, நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அவர் வரத்துக்குள்ள நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி லாக்கர்ல போயிட்டு தேடி இருக்காங்க. அப்படி தேடினதுல ஒரு கொத்து சாவி கிடைச்சதும் அதை எடுத்துட்டு வந்து அல்கா ஜெயின் கிட்ட கொடுத்துட்டு, இதுல எந்த சாவின்னு எனக்கு தெரியல, அதனால நீங்களே எந்த சாவின்னு கண்டுபிடிச்சு டோரை அன்லாக் பண்ணீங்க அப்படின்னு அந்த சாவி கொத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அல்கா ஜெயின் அந்த கொத்து சாவியை வாங்கிட்டு மாடிக்கு போன 2வது நிமிஷத்திலேயே அந்த வீட்டில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கீழே சமைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவிக்கு கேட்டிருக்கு. என்னடா அது, இப்பதான் நான் சாவியை வாங்கிட்டு போனா ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவியுமே மாடிக்கு போறாங்க. அந்த இடத்துல இந்த அல்கா ஜெயின் மயக்கம் போட்ட நிலையில ஒரு பாத்ரூமுக்கு வெளியில மயங்கி விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அது கூடவே பாத்ரூமுக்கு உள்ள இவங்க பையனான அபு ஜெயினுமே கழுத்துல துணியெல்லாம் போட்ட நிலையில உடம்புல எந்தவித அசைவுமே இல்லாம அந்த இடத்துல படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி உடனடியா அல்கா ஜெயினை மயக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அல்கா ஜெயின் சாவியை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன உண்மையிலேயே நடந்துச்சுன்னா, இவங்க வீட்டோடைய டோரை திறந்துட்டு எங்க அபு ஜெயின் அப்படின்னு நீண்ட நேரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல எங்க தேடியுமே அந்த பையன் இல்லாததுனால பாத்ரூம் மட்டும் லாக் ஆகிருக்கிறதுனால டோரை தட்டி தட்டி பாக்குறாங்க. டோர் உள்பக்கமா லாக் ஆகிருக்கிறதுனாலையும் எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனாலையும் கஷ்டப்பட்டு அதை புஷ் பண்ணி உடைச்சிட்டு உள்ள பார்க்கும்போது தான் அவங்களுடைய மகன் மயக்கமான நிலையில எந்தவித அசையுமே இல்லாம பாத்ரூம்ல படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா மயக்கமா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அல்கா ஜெயினுமே மயக்கத்துல இருந்து எழுதுறாங்க. அக்கம்பக்கத்துல இருந்த ஆட்களும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க மருத்துவர்கள் இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு உடனடியா கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சந்தேக மரணம் என்ற பெயர்ல ஒரு புகார் ஒன்றை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் அபுஜெயினுக்கு என்னதான் நடந்துச்சு? வெறும் 15 வயது நேரம் தான் அந்த சிறுவன் எதனால இறந்து போகணும்? அப்படி அந்த பையன் என்னதான் தவறு பண்ணா? அவனுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்னென்ன? இந்த வருஷத்தோடைய ஆரம்பத்துல மொத்த இந்தியாவுமே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். இந்த கேஸ் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமான ஒப்பீனியன் என்ன, அந்த கேஸ் சம்மந்தமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சேம் டைம் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும்.
ஜிஹெச்சுக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அந்த பையன் இறந்து போயிட்டதா ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. ஸோ அதே சமயம் கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பையனுடைய சடலத்தை பார்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அனுபம் ஜெயினும் சம்பவ இடத்துக்கு வந்து தன்னுடைய மகனுடைய நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே பரிதாபப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அந்த பாத்ரூமையும் அந்த வீட்டையும் கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிடைச்ச எல்லா தடயத்தையுமே சேகரிச்சு லேபுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. முக்கியமா அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு ஷால் வந்து கட் பண்ணப்பட்ட நிலையிலையும் ஒரு லெகின்ஸ் கட் பண்ணப்பட்ட நிலையிலையும் அது கூட ஒரு கத்தியையுமே போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொடுத்திருந்ததுனால அதோடைய ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் இந்த அல்கா ஜெயின் மேலதான் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அந்த பையன் 1.5 மணிக்கு சாப்பிட்டதாவும் அவனுடைய அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து சரியா 1 மணி நேரத்துல ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 2.5 மணிக்கெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதனால அன்றைய தினம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டைம்லைன் படி ஒன்னா போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தான் சில சந்தேகப்படுறமான விஷயங்கள் எல்லாமே போலீஸுக்கு தட்டுப்பட ஆரம்பிச்சது. பிப்ரவரி 14ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். காலை எழுந்ததுமே அபுஜெயன் நடக்க போற எக்ஸாமுக்காக சில ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு. எக்ஸாமுமே நல்ல விதமா அட்டன் பண்ணிட்டு 1 மணிக்கெல்லாம் அன்றைய தினம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மதியம் 1:30 மணிக்கு அந்த வீட்டில் வேலை பார்க்குற பணிப்பெண் வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. பட் அன்னைக்கு பசி கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால எக்ஸ்ட்ரா சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டு பணிப்பெண் ஆள் வந்து கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு சரியா 2:22க்கு அந்த வீட்டில இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க வீட்டில இருந்து கிளம்பி போன நேரத்துல அல்கா ஜெயினும் அந்த பையனும் பால்கனி கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் அல்கா ஜெயின் பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த அல்கா ஜெயினுடைய சிடிஆர் ரிப்போர்ட், கால் டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மட்டும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு பல பேருக்கு கால் பண்ணி ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க. முக்கியமா போலீஸ் அக்கம்பக்கத்துல இருந்த ஆட்கள் கிட்ட ஏதாவது வித்தியாசமான சத்தம் 1:30 மணில இருந்து 3 மணிக்குள்ள கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜகுமாரி மற்றும் சோனம் என்ற பணிப்பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ பாத்திரம் விழுந்த மாதிரியான சத்தமும் கிரைண்டருடைய சத்தமும் எங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் கேட்டுச்சு. அதுவும் 2:30 மணில இருந்து 2:45 வரைக்கும் தான் எங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் சரி, அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பையன் இறந்து போன டைமிங்கை வச்சு பார்க்கும்போதும் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருந்திருக்கு. இந்த பெண்கள் சொல்ற டைமிங் வந்து 2:30 இருந்து 2:45. அட்டாப்சி ரிப்போர்ட்ல மதியம் 2:30 மணில இருந்து 3 மணிக்குள்ள இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இந்த இடைப்பட்ட இந்த 15-20 நிமிஷத்துல இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா அந்த டைமிங்ல மட்டும் அவங்க யாருக்கிட்டுமே எந்த காலுமே பேசவே இல்லை. அன்றைய தினம் மதியம் சரியா 3 மணிக்கெல்லாம் அல்கா ஜெயின் எப்போதுமே பேட்மிண்டன் விளையாட வரக்கூடிய ஒரு தோழிக்கு கால் பண்றாங்க. வழக்கமா இவங்க பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு 4:30 மணிக்கு தான் கிளம்பி போவாங்க. ஆனா அன்றைய தினம் 3 மணிக்கெல்லாம் தன்னுடைய தோழிக்கு கால் பண்ணிட்டு 3:48க்கு வீட்டுல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தோழி கூட பேட்மிண்டன்லாம் விளையாண்டுட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்றாங்க. அந்த ஷாப்பிங்ல கூட தன்னுடைய மகனுக்காக சில சாக்லேட்ஸ்லாம் வாங்குறாங்க. ஆனா அங்க வாங்கப்பட்ட சாக்லேட்ஸ் எதுவுமே வீட்டுக்கு கொண்டு வரப்படல. அதுக்கு பதிலா இந்த அல்கா ஜெயினை சாப்பிட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த தோழி கிட்ட உங்களை வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு எவ்வளவு நாளா கூப்பிடுறது, ஏன் வர மாட்டீங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த தோழியை கட்டாயப்படுத்திருக்காங்க. இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அல்கா ஜெயின் வேற ஒரு தோழிக்கு கால் பண்ணி நம்ம கிளப்புக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டதுனால இன்னொரு தோழிக்கு கால் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா 6:30 மணிக்கு வீட்டுக்கிட்ட வராங்க. அப்பவும் ஒரு தோழி கிட்ட போன் பேசினபடி இந்த பையனுடைய டியூஷன் டீச்சரை பாக்குறாங்க. என்னுடைய பையன் தனியா இருப்பான், நான் போய் அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 6:35க்கு தான் அந்த வீட்டோடைய மெயின் டோர் கிட்டே வந்திருக்காங்க. எப்போதுமே 4:30 மணிக்கு போயிட்டு 5 மணி 6 மணிக்கு வரக்கூடிய இந்த பெண்மணி அன்னைக்கு மட்டும் 3:48க்குலாம் போயிட்டு 6:35க்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ 1.5 மணி நேரம் மட்டும் வெளியில போயிட்டு வர இந்த பெண்மணி அன்னைக்குன்னு மட்டும் 3 மணி நேரத்துக்கிட்ட வெளியில இருந்திருக்காங்க அப்படின்ற சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு
இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சது. இதை தவிர அந்த டோருக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியிருக்காங்க. 6:35க்கு வந்த இந்த அல்கா ஜெயின் அதுக்கு அடுத்தபடியா சரியா 62 நிமிஷம் கழிச்சு தான் தன்னுடைய கணவரான அனுபம் ஜெயினுக்கு 7:37க்கு கால் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கீ இருக்கு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் போனை கட் பண்ணிட்டு இவங்க கீழே வராங்க. அப்ப ஹவுஸ் ஓனருடைய மனைவி இருக்காங்க, அந்த சாவி கொத்த கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ்லாம் நான் சொன்னல, சோ அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சாவியை வாங்கிட்டு போன 2வது நிமிஷத்திலே சத்தம் கேட்டதுனால போலீஸுக்கு மேலும் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனருடைய மனைவி ஒரு கொத்து சாவியை தான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல சாவியை அதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டை திறந்திருக்க முடியுமா? அதே சமயம் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள பாத்ரூமோடைய டோரையுமே தள்ளி விட்டு உடைச்சிட்டு தன்னுடைய மகனை பார்த்திருக்க முடியுமா அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு அந்த நேரத்துல எழ ஆரம்பிச்சது. இன்னொரு குற்றச்சாட்டா போலீஸ் சைட்ல இருந்து வைக்கப்பட்டது என்னன்னா, ஆரம்பத்துல அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னல, அந்த நேரத்துல அவங்க கிரைம் சீனை பார்க்கும்போது பாத்ரூம்குள்ள எந்தவித துணிகளுமே இல்லைன்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. சோ போலீஸுமே அடுத்த நாள் தான் போயிட்டு அந்த கிரைம் சீனை சீல் பண்ணதுனால அதுக்குள்ள இந்த டிராமா செட்டப்ல இந்த அல்கா ஜெயின் நடத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த அல்கா ஜெயின் மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மரணம் நிகழ்ந்ததுக்கு பிறகு சரியா 25 நாட்கள் கழித்து மார்ச் 8, 2025 வாக்குல இந்த அல்கா ஜெயினை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. விசாரணையில எந்தவித மறுப்பும் எந்த ஒரு முகச்சுருக்கமும் இல்லாம போலீஸ் கேட்கிற எல்லா பதில்களுக்கும் இந்த அல்கா ஜெயின் டைரக்டா பதில் சொல்றாங்க. இருந்தாலுமே போலீஸுக்கு இந்த மாதிரியான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலியமா இந்த அல்கா ஜெயின் மேல முழுக்க சந்தேகங்கள்லாம் இருந்ததுனால அவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுற எந்த விஷயங்களுமே அவங்க கேட்க தயாராகவே இல்லை. அல்கா ஜெயினை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கொலையை பண்ணல, என்னுடைய மகன் வந்து படிப்புல கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கான், அதனால அவனையே அவன் மாய்த்து இருக்கான், அதனாலதான் அவனுடைய கழுத்துல துப்பட்டாவும் அந்த துப்பட்டாவுடைய இன்னொரு முனை வந்து பாத்ரூம்ல டவல் வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கர் வைப்போம்ல அதுல வந்து முடிச்சு போட்டிருக்கு. அதை நான் டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்ததுக்கு பிறகுதான் கத்தியை வச்சு நான் அறுத்தேன். என்னுடைய மகனை நான் கொலை பண்ணல, அந்த மகன் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். 7 வருஷம் கழிச்சு தான் அந்த குழந்தைய நாங்க பெத்தெடுத்தோம், அதனால கண்டிப்பா நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு தான் அல்கா ஜெயின் திரும்ப போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அல்கா ஜெயின் மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லல. அல்கா ஜெயினுடைய குடும்பத்தார்கள், அல்கா ஜெயினுடைய கணவர் முதற்கொண்டு எல்லாருமே இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்றாங்க. போலீஸுமே அந்த பையனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்ததுல 5ஆம் வகுப்புல 80% மேல எடுத்திருக்கான், 6ஆம் வகுப்புல 70% மேல எடுத்திருக்கான், 7ஆம் வகுப்புல ஒரு 60% தான் எடுத்திருக்கான். அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்போதெல்லாம் அவனுடைய படிப்போடைய ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல அவன் எழுதின ஒரு கிராமர் எக்ஸாம்ல கூட 28 மார்க் எடுத்து ஃபெயிலா போயிருந்திருக்கான். ஸோ இந்த மன உளைச்சல்னால தான் அந்த பையன் அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஆனா இதை எதையுமே போலீஸ் வந்து நம்ப தயாராகவே இல்லை. அதுக்கு பதிலாக போலீஸ் என்ன தேரி சொல்றாங்கன்னா, இந்த பையன் வந்து கம்மியான மார்க் எடுத்துட்டதுனால இந்த பையனை போட்டு கண்ணாபின்னு இந்த அம்மா அடிச்சிருக்காங்க. அந்த கோபத்துல தான் அந்த பையனுடைய கழுத்துல துப்பட்டாவை போட்டு கழுத்தை இருக்க நெரிச்சு கொலை பண்ணிருக்கணும். ஒரு கட்டத்துல அந்த பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இது எப்படியாவது சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டவல் ஹேங்கர்ல ஒரு முனையை கட்டி விட்டுட்டு இன்னொரு முனையை இந்த பையனுடைய கழுத்துல மாட்டி விட்டு இருக்கணும். அதே மாதிரி கால்கள்லையுமே லெகின்ஸ் பேண்டால கட்டி இருக்கணும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து இந்த தேரியெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த சண்டை அம்மா மகனுக்குள்ள நடக்கும்போது தான் இந்த பாத்திரம் விழுந்த சத்தம் கேட்டிருக்கணும். அதே சமயம் மேற்கொண்டு இந்த சத்தம் எதுவுமே வெளியில கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிரைண்டர் மிஷினையுமே ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு அல்கா ஜெயினுடைய கணவர் என்ன சொன்னாங்கன்னா, சண்டே வந்து எங்களுடைய வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், அதுக்கு கேக் செய்வதற்காகவும் இன்னும் சில பலகாரம் பண்றதுக்காக தான் நாங்க அன்னைக்கு அந்த கிரைண்டர் மிஷின்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் போலீஸ் இந்த மாதிரி எந்த தேரியெல்லாம் சொன்னாலுமே அவங்க நம்ப தயாராகவே இல்லை. இந்த அல்கா ஜெயின் தான் இந்த பையனை கொலை பண்ணுவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பக்காவா இருந்ததுனால போலீஸ் அல்கா ஜெயினை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. பட் தொடர்ந்து தன்னுடைய மனைவி வந்து நிரபராதி அப்படின்னு மேற்கொண்டு கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டதுனால இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னும் பல டாக்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இறந்து போன நேரத்தில் அந்த பையனுடைய வாயில மஞ்சள் கலர்ல எச்சி வந்ததாகவும், இதை வச்சு பார்க்கும்போது அந்த பையனுடைய கழுத்தெலும்பு
உடைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதே சமயம் அந்த பையனுடைய கழுத்தெலும்பு கீழே இருந்து மேல் பக்கமாக உடஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு தொகுனா எந்த மாதிரி உடையுமோ அந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த பையன் எந்த டைமிங்கில் இறந்து போனா அப்படின்ற எந்தவித எக்ஸாக்ட் டைமும் அதில் குறிப்பிடப்படவே இல்லை. போலீஸ் வந்து அந்த பையனுடைய உடம்புல உணவு செரிக்காம இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த பையன் 1:30க்கு சாப்பிட்ருக்கான், அப்போ 2:30க்கு தான் இறந்து போயிருப்பான், 2:30 மணிக்கு மேலே தான் அந்த வீட்டில் சத்தம்லாம் கேட்டு அவங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கோர்ட்டில் இந்த ஒரு ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுது. ஸோ அதன் அடிப்படையில் நீதிமன்றம் சரியா மே 14, 2025 இந்த அல்கா ஜெயினுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அல்கா ஜெயின் ஜெயிலில் இருந்து வெளியில் ரிலீஸ் ஆகும் போதே அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய கணவர் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்தோட வரவேற்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் பல சந்தேகப்படுற மாதிரியான கொஸ்டின் எல்லாமே எழுப்பியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நீதிமன்றத்தில் இருந்தவங்களுக்கும் சரி, இந்த கேஸை விசாரணை பண்ண போலீஸுக்கும் சரி, கேட்குற நமக்குமே சரி, ஆரம்பத்தில் எழுந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒருத்தன் உண்மையிலே சாக போறானா அவனுடைய கால்களை எதுக்கு அவனே கட்டிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் எழும். அதே மாதிரி தான் இந்த வழக்கிலையுமே இந்த அபு ஜெயின் உண்மையிலே அவனுடைய உயிரை மாற்றிக்கணும்னு நினைச்சானா எதுக்காக அவனுடைய கால்களை கட்டிக்கிட்டான், அதுவும் லெகின்ஸ் பேண்டால கட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. இதை தவிர அவங்க அம்மாவுடைய துப்பட்டாவில் தான் ஒரு முனையா அந்த பையனுடைய கழுத்துலையும் இன்னொரு முனையா அந்த டவலுடைய ஹேங்கர்லையுமே மாட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே அப்படி சாக போகணும்னு நினைக்கிறவன் ஒருவேளை ஃபேன்லயோ அப்படி இல்லைன்னா சீலிங்கோடைய ஹூக்குலயோ மாட்டி இருந்திருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் மாட்டாம இந்த டவல் ஹேங்கர்ல வந்து எதுக்கு மாட்டணும்? அதே சமயம் அந்த பையன் வந்து அந்த டவல் ஹேங்கர்ல வந்து மாட்டிக்கிட்டா கூட அவனுடைய கால்கள் ஈஸியா தரையில பட்டுருமே. அப்படி இருக்கும் பட்சத்துல அவனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கும்? அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அதே சமயம் உள்பக்கமா தாப்பா போட்டிருக்கிறதா இந்த பெண்மணி சொன்னாங்க. ஆனா அது எப்படி உடைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு பதிலுமே இதுல வரவே இல்லை. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகனை அப்படி ஒரு பொசிஷன்ல பார்த்ததும் கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து அது 2ஆ வெட்டினதாகவும் காலில் இருக்கிற அந்த லெகின்ஸுமே 2 துண்டா வெட்டினதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அந்த துணிகள் வெட்டி இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது கத்திரிக்கோலை வச்சு ஒரு ஆள் பொறுமையா வெட்டி இருந்தா எப்படி வெட்டி இருக்குமோ அந்த மாதிரி வெட்டின மாதிரி தானே இருக்கே தவிர கத்தியால பரபரப்பா வெட்டின மாதிரியான எந்த ஒரு தடையுமே காணப்படலையே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீதிமன்றத்தில் இருந்து இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டுச்சு. இதை தவிர அந்த துப்பட்டால எந்த ஒரு சுருக்கமுமே இல்ல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாமே நடந்திருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. இறந்து போன அபு ஜெயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணப்போ இவனுடைய அம்மா வந்து மாடர்னா ட்ரெஸ் பண்றது எதுவுமே இந்த பையனுக்கு பிடிக்கல. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்கங்க சில பேர் பார்த்துட்டு அவங்க கிட்ட கிண்டல் அடிச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமா அம்மா மகன் 2 பேருக்குள்ளயுமே சண்டைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த காரணத்தினால கூட அல்கா ஜெயின் தன்னுடைய மகனை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் சைட்ல இருந்து வைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அம்மா மகனுக்குள்ள நடந்த சண்டையில எங்கேயாவது பாத்திரம் கீழே விழுந்திருக்கணும். மேற்கொண்டு இந்த சண்டையோடைய சத்தம் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கிரைண்டர் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை கழுத்தை நெரிச்சு இவங்க கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு அந்த டவல் ஹேங்கர்ல மாட்டிக்கிட்டு தொங்கின மாதிரியான ஒரு டிராமாவா அவங்க செட்டப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டுமே போலீஸ் சைட்ல இருந்தும் மீடியா சைட்ல இருந்துமே இந்த தேரியெல்லாம் சொல்லப்பட ஆரம்பிச்சது. அபு ஜெயினுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வீட்டு மாடி வழியா ஈஸியா யாரு வேணாலும் வந்துட்டு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இதனால அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த அசம்பாவிதத்தை நடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அவர் பக்கத்தில் இருந்து வைக்கப்பட்டுச்சு. பட் என்னதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டாலுமே உண்மையிலேயே அபு ஜெயினுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைய வரைக்கும் போலீஸால நிரூபிக்கவே முடியல. இவ்வளோ விஷயங்கள் கேட்டதுக்கு பிறகும் கூட நமக்குமே வந்து அபு ஜெயின் தன்னைத்தானே மாய்த்து கொண்டானா, அப்படி இல்லைன்னா அவனுடைய அம்மா அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அவனுடைய அப்பாவே இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு டிராமா நடத்துறாரா, அப்படி இல்லைன்னா வெளிலேருந்து ஒரு ஆள் வந்து இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் எல்லாமே நமக்குமே எழுது. பட் இது எல்லாத்துக்கான பதில்கள் தெரிந்த ஒரே ஆள்னா அந்த அபு ஜெயின் மட்டும்தான். ஆனால் அந்த பையன் இப்போ உயிரோட இல்லை. உண்மையிலே அந்த பையன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருந்தானா அந்த மாதிரியான அந்த முடிவை அந்த பையன் எடுத்திருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபெயிலாக போயிட்டா என்ன, அடுத்த எக்ஸாம் வரும், அதில் பாஸ் ஆகிக்கலாம். அப்படியும் படிப்பு வரலனா உனக்கு தான் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு ஒரு பெரிய ஆளா வருவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்காக நமக்கு படிப்பு வரல நம்ம மக்கள் நினைச்சு இந்த மாதிரியான தவறான முடிவுகளை யாருமே எடுக்கக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலும் அதை போல்டா ஃபேஸ் பண்ணி என்ன ஆயிட போகுது அப்படின்ற தைரியத்தோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை தவிர அபு ஜெயின் ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருந்தா அந்த குற்றவாளி என்னதான் இன்னைக்கு சட்டத்தின் முன்னாடி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா இயற்கையின் பிடியில இருந்தோம் கர்மா
அம்மாவுடைய பிடியில இருந்தோம் நீங்க சிக்காம இருக்கவே முடியாது. உங்களுக்கான தண்டனை கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த கேஸை பார்த்ததுல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் எழுது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்கு, இந்த மாதிரி கிரைம் கேசஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.